السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم. إن أول بيت ولي للناس الذي بكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العليم. أن رسول الله صلى الله عليه وسلم قال: العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குத்துமார்கள், உலமா பிரம்மக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவலி அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்களும் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் ஹாஜிகளே கேளுங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நிறைய இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். என்னோட இல்லத்தை நாடி யார் வருகிறார்களோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்குகிறேன். என்ன நோக்கத்துக்காக வருகிறார்களோ அந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நிறைய இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, துல்காதாவுடைய பிறந்து விட்டால் துல்காதா பிறை 15 இருந்து புனிதமிக்க பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஏராளமாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். நன்மீது கடமையாக்கப்பட்ட அந்த உன்னதமான அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமான பயணம், யாத்திரை என்று சொல்லக்கூடிய ஹஜ் பயணத்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமில்ல உலகம் முழுவதும் மக்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாமும் அந்த இடத்துக்கு குடும்பமாக செல்ல வேண்டும். செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்லவன் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்றால் அது புனிதமான ஒரு பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்பதாக இறையில்லமாம் காபத்துல்லா கட்டப்பட்டது. யார் மூலியமாக கட்டப்பட்டது? அதுக்கு 6 வகையான இதுகளை சொல்லுகிறார்கள். சொல்ல போனால் நேரங்கள் பத்தாது, காலம் பத்தாது. முதலாக மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கட்ட ஆரம்பித்தான். இரண்டாவது முறையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு கட்ட ஆரம்பித்தான். மூன்றாவதாக ஒவ்வொரு குறிப்பிட்ட நபிமார்களை கொண்டு அல்லாஹ் கட்டப்பட்டு கடைசியாக வத்தகத இப்ராஹீம ஹலீலா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நேசரான
அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் கட்ட தொடங்கினார்கள். தன்னுடைய கட்டட பணியை தொடங்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ, இந்த புனிதமான இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ் என்று முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். துவா செய்துவிட்டு கவலையோடு இருந்தார்கள். கவலையோடு இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் பேசுறான், இப்ராஹிமே, என்ன ஒரு கவலை, நீங்க கவலைப்படலாமா என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னான். சொல்லிவிட்டு, இல்லையா அல்லாஹ், இந்த இடத்துக்கு மக்கள் வர வேண்டுமே, இந்த புனிதமான இடத்துக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி அவர்கள் வர வேண்டுமே, எப்படி வருவார்கள் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் புலம்பும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிமே, நீ கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்க மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ, கால்நடையாகவோ வாகனத்திலேயோ நடையாகவோ யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வருகிறார்களோ எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள், அந்த செய்தியை நான் கொண்டு சேர்க்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு வார்த்தை தான், இன்ன அவ்வல பைத்தி உலிய லின்னாசி லல்லதி பக்கத்த முபாரகம் வஹுதலில் ஆலமீன். இறைவனை வணங்குவதற்கும் மனிதர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள முதல் ஆலயம்தான் கஅபத்துல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்? முபாரக்கம் வஹுதலில் ஆலமீன், அருள் செய்யப்பட்ட பாக்கியமான ஒரு இடம், நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறைகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையோடு சொன்னார்கள். அந்த செய்தியை மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவான முறையில் எடுத்து காட்டினான். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு ஹாஜிகளும் ஹாஜிமாக்களும் அதிகமாக ஆர்வங்கள் வைக்க வேண்டும். ஹாஜி என்றால் மப்ரூர் என்று சொல்வார்கள். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜி என்பது இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கடைசியாக 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு புனிதமான பயணத்தை மேற்கொண்டார்கள். புனிதமான பயணத்தை மேற்கொள்ளும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தோழர்களே, நான் இப்போது போகக்கூடிய ஒரு இடம் என்பது, ஒரு பயணம் என்பது புனிதமான ஒரு பயணம். இது அல்லாஹ்வுக்கும் நம்மளுக்கு மத்தியில நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணம். இந்த பயணத்தில் நீங்கள் வருவதற்கு முன்னாடி உங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஊர் மக்கள் அனைவர்களிடம் நீங்க செல்லக்கூடிய அந்த புனிதமான பயணத்தை நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு துஆக்களை பெற்றுவிட்டு அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாகவே ஒரு ஊரு எங்கேயாவது இருந்து வெளிநாடுல இருந்து நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் அப்படின்ட்டு நம்ம யாருக்காவது தொடர்பு கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 1000 நபர்கள் போன் அடிச்சு பேசுவார்கள். ஹஜ்ஜிக்கா போறீங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை லேசாக்குவானாக, அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, எந்த சிரமம் இல்லாமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக என்று ஒவ்வொரு நபர்களும் போன் மூலியமாக நேரடியாகவும் துவா சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் புனிதமான பயணம் நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் பாவமன்னிப்பு கேட்டுவிட்டு அவருடைய துவாக்களை வாங்கிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு ஹாஜிகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தன்னுடைய தாயாரோடைய கபிரிஸ்தானுக்கு செல்கிறார்கள். கபிரிஸ்தானிலே உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள்.
நான் ஒரு நபி, இந்த உலகத்துக்கே ஒரு தலைவராக அல்லாஹ் என்னை தேர்வு செய்தான், புனிதமான பயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று கபூரில் போய் தன்னுடைய தாயாருக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். ஹாஜிகளே, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களும் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி, அவர் நம்மளை விட்டு பிரிந்து கபிரிஸ்தானில் அடக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு போய் சலாம் சொல்லி உங்களுடைய பயணத்துக்காக வேண்டி அவர்களுக்காக நீங்கள் துவா செய்துவிட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை லேசாக ஆக்கி தருவான். அப்துல் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம், மார்க்க அறிஞர், கஅபத்துல்லாஹ்வுல ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வந்து நிற்கிறாங்க. வந்து நிற்கும் போது அங்கு இருந்த ஒரு பெண்மணி வேக வேகமாக வருகிறார்கள். அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட கேட்கிறாங்க, இறை இல்லம் எது, இறை இல்லம் எது என்று கேட்கிறார்கள். அங்கு இருந்த அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதோ பார், ஒரு கருப்பு நிறத்தோடு போர்வையில் போற்றப்பட்டு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் இருக்கிறது அல்லவா, அதுதான் அல்லாஹுடைய இல்லம் என்று சொல்லும் போது அந்த பெண்மணி ஆசையோடு ஆர்வத்தோடு வேக வேகமாக ஓடி அந்த பெண்மணி கஅபத்துல்லாவை பிடித்தவாறு தன்னுடைய முகத்தை அதில் அப்படி ஒட்டி கொண்டார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, கஅபத்துல்லாஹ்வுல போய் அந்த பெண்மணி தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேறுவதற்கானவர்கள் வந்திருக்கிறார், அவர் அழுது கொண்டு துவா செய்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரிகிறது. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பெண்மணி எந்த அளவுக்கு ஆசையோடு ஆர்வத்தோடு இறையில்லாம கஅபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்வதற்காக எப்படி ஆர்வத்தோடு வந்தார்களோ, அந்த ஆர்வத்தோடு அந்த கஅபத்துல்லாவுடைய அந்த துணியை பிடித்தவாறு அவர்கள் தன்னுடைய முகத்தை எடுக்காத அளவுக்கு அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். அதுதான் இறையில்லம் காதல், அதுதான் இறையில்லம் காதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூஜஹலை விட, நமூரோதை விட, கொடிகோளனை விட எவ்வளவு பெரிய கல்லஞ்சனக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த இறையில்லாம கஅபத்துல்லாவை பார்க்கும் போது எவ்வளவு பெரிய கல்லஞ்ச மோசமான மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த கஅபத்துல்லாவை பார்க்கும் போது தன் அறியாமல் அவனுக்கு அழுகைகள் வந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கஅபத்துல்லாவை கண்கூட முதலாக பார்த்த உடனே தன் அறியாமல் வரக்கூடிய அந்த கண்ணீரோடு ஹாஜிகளும் ஹாஜிமாக்களும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த கஅபத்துல்லாவை பார்த்த உடனே கண்ணீரோடு யார் அல்லாஹ்விடத்தில் இரு ஹரம் ஏந்தி துஆக்களை கேட்கிறார்களோ அந்த துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக அங்கீகரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கஅபத்துல்லா கட்டப்பட்டது, கஅபத்துல்லா கட்டப்பட்டு அவர்கள் எல்லா நபர்களும் தவாப் செய்தார்கள். அந்த தவாப் செய்யும் போது சில நஸராக்களும் யஹூதிகளும் கஅபத்துல்லாவை கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய பிறகு ஒரு கலவரம் ஏற்பட்டது, ஒரு சுனாமி ஒன்று வந்தது, மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கம் வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வெள்ளப்பெருக்கம் வந்தது, அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளப்பெருக்கம் வந்தது. இரண்டாவது முறையாக வெள்ளப்பெருக்கம் வரும்போதுதான் அங்கு இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், கஅபத்துல்லாவைக்கு கட்டக்கூடிய நீங்க தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் நீங்கள் சம்பாதித்த பொருட்களாக நீங்கள் கொடுங்கள், ஹராமான காசுகள் நீங்கள் இந்த கஅபத்துல்லாவுக்கு நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்று அங்கிருந்த சில முன்னோர்கள், சில நபிமார்கள் அங்குள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஹராமான காசுல பள்ளிவாசலும் கஅபத்துல்லா கட்டப்பட்டா இன்னைக்கு யார் அந்த இடத்துல போய் ஹஜ்ஜி செஞ்சாலும் அந்த ஹஜ்ஜி என்னவாகாது, நிறைவேறாது. ஏன்? ஹராமான கட்டப்பட்டது. அன்னைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க,
கஅபத்துல்லாஹுடைய கடைசி முடிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கட்டி முடித்தார்கள். சொர்க்கத்திலிருந்து வரப்பட்ட அந்த கல்லை அங்கு எடுத்து வைக்கும்போது கூட நிறைய சண்டைகள் வந்தது. தன்னுடைய தோளுல இருந்த துண்டை எடுத்து போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு 4 பிரிவாக கடக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து அந்த கல்லை, சொர்க்கத்தினுடைய கல்லை தூக்கி வைத்தார்கள். எல்லா நபர்களும் தவாப் செய்யுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள். இந்த இடம் என்பது புனிதமான இடம். இந்த இடத்துக்கு யாரு வந்தாலும் அவர்கள் பிறந்த பாலகனை போலதான் ஊர் திரும்புவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தவாப் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹஜ்ஜோட நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்த்து முத்தமிட்டு அந்த கல்லை பார்த்து சொன்னார்கள், கல்லே, நீ வெறும் கல்லுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லுக்கு உனக்கு முத்தம் கொடுப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அந்த கல்லு என்பது எப்படி வழங்கியிருந்தாங்க? அப்போ அது சாதாரண ஒரு கல்லு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜோட நேரத்திலும் உம்ராவுடைய நேரத்திலும் அந்த கல்லுக்கு முத்தம் கொடுத்தார்கள். நபி அவர்கள் முத்தம் கொடுப்பதினால் நான் உனக்கு முத்தம் கொடுக்குகிறேன். பக்கத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். இந்த இறையல்லாமாம் கஅபத்துல்லாவுக்கு வருடந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிமாக்களையும், ஒவ்வொரு ஹாஜிகளையும், ஒவ்வொரு வருடமல்ல ஒவ்வொரு நாட்களும் உம்ராவுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அந்த கல் என்பது பார்த்து கொண்டு இருக்கிறது. அது சாதாரணமான கல் அல்ல. நாளைக்கு மறுமையில் அந்த கல்லுக்கு கண்ணு கொடுக்கப்படும், வாய்கள் கொடுக்கப்படும். அந்த கல்லு நாளைக்கு மறுமையில் இந்த கஅபத்துல்லாவுக்கு யாரெல்லாம் வந்தார்கள், யாரெல்லாம் ஹஜ் செய்தார்கள், யாரெல்லாம் உம்ரா செய்தார்கள், இந்த இடத்துல அந்த கல்லுக்கு யாரெல்லாம் முத்தம் கொடுத்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் நாளைக்கு மறுமையில் அந்த கல் நம்மளுக்காக வேண்டி வாதாடும் என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் அந்த இடத்தில் இல்லை என்றால் நான் நாசமாக இருப்பேன் அப்படின்னாங்களாம். அல்லாஹு அக்பர். எப்படி? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லை என்றால் உமரே நான் நாசமாக இருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு இடம்தான் கஅபத்துல்லாஹ். உம்ரா எப்ப வேண்டாலும் செய்யலாம், உம்ரா எப்ப வேண்டாலும் செய்யலாம். ஆனா ஹஜ் என்பது வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் நாம் செய்ய முடியும். அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தா யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு வருடமும் இறையில்லமாம் கஅபத்துல்லாவை கண்டு அழித்து மகிழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தா என்று, என்னுடைய குடும்பத்துக்கு தா என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் செல்வர் கஅபத்துல்லாவை அவர்கள் ஹஜ் செய்து கொண்டு இருக்கும் போது அங்கு இருந்த ஒரு நபரும் தவாப் செய்து கொண்டு இருக்கிறார். இதா கான ஆகிர ஜமான, உலகத்தில் சில நபர்கள் 4 வகையான ஹஜ்ஜிகளுக்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 4 வகையான ஹஜ்ஜிகளுக்கு செல்வார்கள். அது முதல் யாரு தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போய் அங்க இடத்துல நின்று சமூக வலைதளங்களில் நான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க பெருமைக்காக வேண்டி. 2வது ஹஜ் என்பது யாசகத்துக்காக வேண்டி செல்வார்கள், அங்க போய் யாசகம் கேட்கிறது. 3வது ஹஜ் என்பது அங்க போய் வியாபாரத்துக்காக வேண்டி செல்வார்கள். அன்று அப்போ உள்ள காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஹஜ்ஜிக்கு போற என்ற பேர் நிறைய பேர் வியாபாரம் செய்வாங்க.
இந்த சூடானி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்கள்லாம் என்ன செய்வாங்க, சில நபர்கள் ஹஜ்ஜிக்கு வராண்ட பேர்ல உம்ராவுக்கு வராண்ட பேர்ல வியாபாரம் செய்வாங்க. 4வது முறையாக பெருமைக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்கள். நான் இத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன், நான் இத்தனை உம்ரா செஞ்சிருக்கேன், நான் இவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதா கான ஆகிரன் சமானன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த 4 வகையான ஹஜ்ஜை வெட்டி நீங்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். உங்களுடைய ஹஜ் என்பது மபூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்று நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அப்போ அந்த இறைநேசரும் ஹஜ் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒருவர் தவாப் செஞ்சுட்டு இருக்காரு. தவாப் செஞ்சுட்டு இருக்கும் போது வேக வேகமாக தவாப் செய்யறாங்க, வேக வேகமாக. அப்போ கூப்பிட்டு சொன்னாராம், எப்ப அங்க வா, ஹஜ்ஜில தவாப் செய்யறது வந்து பொறுமையா செய்யப்பா, வேகமா செய்யக்கூடாது. வருஷத்துல ஒரு முறை தான் நம்ம ஹஜ்ஜிக்கு வர முடியும். அதனால நீ வேக வேகமா செஞ்சுட்டு போனா ஒண்ணுமே கிடைக்காது. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன துவாக்களும் ஓதணும், எந்தெந்த இடத்துல ஹஜ்ஜர் சொல்லுக்கு அந்த நம்ம கையை தூக்கி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லணும், இப்படி எல்லாம் இருக்குப்பா. அதனால கொஞ்சம் பொறுமையா செய்ய. அப்படிங்கும் போது இல்ல 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 நான் சீக்கிரமா போகணும் அப்படின்றாராம். அப்ப மறுபடியும் சொன்னாராம், இங்குள்ள மன்னர் வந்தா நீ என்ன செய்வேன் அப்படின்னாராம். இங்குள்ள மன்னர் வந்தா, காபத்துல்லாஹி அங்குள்ள மன்னர் வந்தா நீ என்ன செய்வேன், நான் கை கட்டி நிப்பேன் அப்படின்னாராம். மண்டையில வேகமா ஒரு கொட்டி சொன்னாரா, இது அல்லாஹுடைய இல்லம், இங்க அடிபணிவது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் அல்ல. இது அல்லாஹுடைய இறை இல்லம், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் போது நீ பேருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி உன்னுடைய ஹஜ்ஜுடைய அமலை நீ ஆக்கி விடாதே, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய் என்று சொன்னார்கள் அந்த இறைநேசர் செல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே உன்னுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டாங்க. மறுபடி சொன்னாங்க, அல்லாஹுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தாலும் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டாங்க. 3வது முறையாக சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹுடைய இல்லத்துக்கு போய் ஹஜ்ஜி செய்தாலும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வசதி வாய்ப்போடு முழு ஆரோக்கியத்தோடு நம்மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவு செய்ய வேண்டும். கடைசி காலத்துல போனாலும் அமல் செய்ய முடியாது. ஒரு நல்ல வயசு, ஒரு 35-40 வயசுக்குள்ள இருக்கும் போது வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் போதே நம்ம அந்த இறையிலத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அமல் செய்யறதுக்கு நம்முடைய உடம்பு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். இல்ல மெதுவா செஞ்சுக்கிறலாம், மெதுவா பண்ணிக்கிறலாம் அப்படின்னா கடைசி காலத்தில் அவர்கள் போகக்கூடிய சக்தி பெறாமல் ஆகிவிடுவார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய உடம்பு முழு ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்க என்ன செய்ய, அந்த கடமையை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜி செய்ய வருகை தரக்கூடியவர்களுக்கு, ஹாஜிமார்களுக்கு 120 வகையான அருளை அல்லாஹ் கொடுக்கிறான். இங்க இருந்து ஹாஜிகள்லாம் போறாங்க. ஹாஜிகள்லாம் போய் அந்த இறை இல்லத்துல இருக்கும்போது 120 வகையான அருளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். கஅபாவை தவாப் செய்யும் காலமெல்லாம் 60 வகையான ரஹமத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். கஅபாவை பார்த்து கொண்டு இருக்கும் காலமெல்லாம் 20 வகையான ரஹமத்துகளை அந்த ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். கஅபாவிலே தொழுதவர்களுக்கு, கஅபாவிலே காலமெல்லாம் உம்ரா ஹஜ்ஜுக்கு போய் தொழுதவர்களுக்கு 40 வகையான நன்மைகளை ரஹமத்துகள் அல்லாஹ் வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மறுபடியும் சொல்றாங்க, நன்மையான ஹஜ்ஜிக்கு சொர்க்கம் தான் கூலி அப்படின்றாங்க. நாம் இங்க இருந்து செல்லும் போது நன்மையை நாடி நம்முடைய செல்ல வேண்டும் ஹஜ்ஜிக்கு.
யா அல்லாஹ், உன்னுடைய இறையிலத்துக்கு நான் நன்மை நாடி நான் வருகிறேன், என்னுடைய பாவத்தை அழிப்பதற்காக வேண்டி வருகிறேன், அங்கு இருக்கக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வருகிறேன் என்று நன்மையை நாடி யார் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்கு ஹாஜிகள் வருகை தருகிறார்களோ அவருடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் மபூரூராக அல்லாஹ் ஆக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் ஷகீல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் ரொம்ப கால் ஊனமற்றவர் அவர்களும் ஹஜ்ஜிக்கு வருகிறார். அவருடைய சிரமத்தை பார்த்து அந்த இமாம் சொல்றாங்க, நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்களா, என் வாகனத்தில் வேண்டாம் நீங்கள் ஏறிக்கோங்க அப்படின்னா. ஏற மாட்டேன், அல்லாஹ் எனக்கு காலில் தான் ஊனம் என்று நீங்க நினைக்காதீங்க, அல்லாஹ் எனக்கு மனசுல தைரியத்தை கொடுத்திருக்கான், அதனால அல்லாஹ் எனக்கு நாடி விட்டா ஹஜ்ஜ, அதனால நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அங்க வரக்கூடிய ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்களா, நீங்க எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு கேட்டாங்களா. பராவுன் நகரில் இருந்து வருகிறேன் அப்படின்றாங்களா. பராவுன் நகர், அந்த நகரம் எங்க இருக்குதுன்னு கேட்டாங்களா. மத்திய ஆசியா கண்டத்தில் இருக்குகிறது, அது ஒரு நாடு. மத்திய ஆசியா அது ஒரு கண்டத்தில், அது ஒரு நாடு என்று சொல்லுகிறார்கள். எத்தனை நாளா வரீங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களா. 10 வருடமா வராங்க அப்படின்னாங்களா. அல்லாஹ் அக்பர். அப்போ வாகன வசதியெல்லாம் கிடையாது. ஒன்று கால்நடை அல்லது ஒட்டகத்தில் வரணும், அல்லது கழுதையில் வரணும், இல்லது ஏதாவது வாகனத்தில் இதில் ஒரு நடப்பயணத்தில் வருவாங்க, கப்பலில் வருவாங்க. ஆனால் அந்த மனிதர் 10 வருடமாக ஹஜ்ஜிக்கு வரான் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த இறையில்லம் காதல் அவர்கள் எப்படி இழுக்குகிறது, ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி அவர்கள் எப்படி இழுக்குகிறது. அல்லாஹ் நாடி விட்டான், எனக்கு காலு ஊனம் மட்டுமல்ல இல்ல, என்னுடைய உடம்பு என்பது முழு ஆரோக்கியமாக இருக்குகிறது, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, அல்லாஹ் எனக்கு நாடி விட்டான், அந்த இறை இல்லத்தை சந்திப்பதற்காக வேண்டி ஆசையோடு நான் செல்லுகிறேன் என்று அந்த மனிதர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அக்பர். வசதி வாய்ப்புகள் இருந்தும் இன்னைக்கு நிறைய நபர்கள் ஹஜ்ஜி செல்வதற்கு யோசனையோடு இருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் வசதி வாய்ப்புகள் கிடைத்தால் உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீங்கள் இறையில்லமாம் காபத்துல்லாஹ்வை ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் முதல் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு முழு ஆரோக்கியத்தை எனக்கு தா, உன்னோட இல்லத்துக்கு நான் வருகிறேன், அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு நான் வருகிறேன், அந்த இல்லத்துக்கு நான் வரும்போது முழு ஆரோக்கியத்தோடு நான் போக வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். முழு ஆரோக்கியத்தோடு நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அமல் செய்வதற்கும் அல்லாஹை வணங்குவதற்கும் நம்முடைய உடம்பு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு உம்ராவும் இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு உம்ராவும் இன்னொரு உம்ராவும் மத்தியில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதை விட சிறந்தது எது என்றால் மப்ரூஹ் ஹஜ்ஜி என்று சொன்னார்கள். ஹஜ்ஜி தான் சிறந்த அமல் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜி செய்வதற்கு ஹாஜிகளாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற ஒவ்வொரு பட்டம், நாளைக்கு மறுமையில் சில மனிதர்களை கண்ணியத்தோடு அல்லாஹ் அழைப்பான். அவர்கள் யாரு தெரியுமா? பாவமற்றவர்கள், பிறந்த பாலகனை போல நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் செல்வார்கள். எந்த விதமான கேள்வி வணக்கம் அவர்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது நாம் ஹாஜிகளாக மாற வேண்டும். நம்முடைய பேருக்கு பின்னாடி BA, MCom, BCom என்ற ஒரு பட்டத்தை போடுறோம் அல்லவா, அதே போன்று நம்முடைய பேருக்கு முன்னாடி இவர் ஹாஜி, இவர் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், இவர் ஹாஜி அம்மா, இந்த அம்மா முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். ஹாஜி என்றால் நான் சிறந்தடைந்து விட்டேன், அல்லாஹ்ட்ட போயிட்டோம்.
அப்போ ஹாஜி ஒரு பட்டம் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கும் போது அந்த பட்டம் என்பது ஒரு மனுஷனுடைய முழு பாவங்களை மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அவன் திரும்புகிறான், மாறுகிறான். அப்போ காலம் முழுக்க ஒரு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு ஹாஜியாக இருந்தாலும், ஹஜ்ஜி செய்தவர்களாக இருந்தாலும், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும், ஹஜ்ஜிக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடியவர்களாக இருந்தாலும், எல்லா நபர்களுமே முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த பிறந்த பாலகனை போல எப்படி தாயகம் திரும்பி வருகிறார்களோ அதே போன்றுதான் நம்முடைய மௌத்து வரை நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லாஹ் ஆக்குவானாக. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்முடைய பாவத்தை தான் அங்க கொண்டு கழிக்கிறோம். அதுக்கு நாம் பள்ளியாசல்ல வீடுகளையும் கழித்து விடலாமே. இருந்தாலும் அந்த இடத்துக்கு நாம் போகும்போது ஒரு சந்தோஷம், ஒரு கண்ணியம், ஒரு மகத்துவம் கிடைக்குகிறது. கஅபத்துல்லாஹை பார்க்கும் காலமெல்லாம் அந்த கண் அந்த இடத்திலே கண்கொள்ளா காட்சி. தூங்கி எழுந்தாலும் அந்த காட்சி தான், படுத்தாலும் அந்த காட்சி தான், பேசினாலும் அந்த காட்சி தான். அப்படியாப்பட்ட கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நல்லா விளங்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். அவருடைய பேரப்பிள்ளை ஹுசைன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனுடைய மகன் அலி ரலியல்லாஹு, அவங்களுடைய பேரை தன்னுடைய நம்ம ஒப்பம் அல்லவா, என்னுடைய வாப்பா பேரன் பிள்ளைக்கு வைப்போம், அதே மாதிரி அவர் வச்ச பெயர் தான் அது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா பெயர் சூட்டினார்கள். அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும். ஹாஜிகளை எல்லா நபர்களையும் ஒன்று கூட்டி விட்டார்கள். ஒன்று கூட்டிய பிறகு வாகனத்தில் ஏறணும். வாகனத்தில் ஏறி தல்பியா சொல்லணும். வாகனத்தில் ஏறி தல்பியா சொல்லணும். அந்த தல்பியா சொல்லும் போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தல்பியா வரமாட்டுக்கு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அந்த வார்த்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வரமாட்டுக்கு. வாயில சொல்றாங்க, வெளியே வரமாட்டுக்கு. அங்க உள்ள மக்கள்லாம், அலியே உங்களுக்கு என்ன ஆச்சு, அலியே உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவரு பதட்டமான இருக்கீங்களா அப்படின்னு அங்குள்ள மக்கள் எல்லாம் கேட்கும் போது, இல்ல இல்ல லப்பைக் அல்லாஹும்ம லப்பை நான் சொல்லிடுவேன், லா அதிரி நான் உன்னுடைய ஹஜ்ஜையும் உன்னுடைய அமலையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி விடுவானோ என்று ஒரு பயம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னாங்களாம். எப்படி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அந்த வார்த்தையை நான் சொல்லி விடுவேன், இருந்தாலும் லா அதிரி உன்னுடைய அமலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னுடைய ஹஜ்ஜை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் அப்படி சொல்லி விடுவானோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது அப்படின்றாங்களாம். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் இந்த பயம் இருக்கணும். அப்பதான் பரவாயில்ல என்னுடைய அடியார்கள் இப்படியாவது இருக்காங்களே, என்னுடைய இல்லத்துக்கு வரும்போது என் மீது இந்த அளவுக்கு கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்களே, பரவாயில்லையே என்னோட அடியார்கள் இப்படியுமா இருக்கிறாங்க என்று அந்த அடியார்கள் மீது அல்லாஹ் இறக்கப்படுவான். அப்போ அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்க வல் முல்க லா ஷரீக லக்க லப்பைக். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தல்பியா சொல்லும் போது எல்லாம் கண்ணீரோடு சொன்னார்களாம். அந்த லப்பைக் என்ற வார்த்தையை அந்த ஹாஜிகள் சொல்லும் காலமெல்லாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹாஜிகள் என்றால் ஒரு பிறந்த பாலகனை போல என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கிறான். பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இடம் கஅபத்துல்லா என்பது முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இடம், அருள் செய்யப்பட்ட ஒரு இடம். கஅபத்துல்லாவை சுற்றி உள்ள இடம் என்பது எல்லா இடமும் பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு யாரு போனாலும் அல்லாஹ்வுடைய துஆக்களை அங்கீகரிக்காம அல்லாஹ் அவரை விடுவதில்லை. அல்லாஹ் சொல்வான் அல்லவா, வா அத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்போ புனிதமான ஒரு பயணம் என்பது அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவங்க மட்டும்தானே ஹஜ்ஜிக்கு செல்ல முடியும். பொதுவாகவே பாருங்களேன்,
நம்மெல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருப்போம், ஒரு ஆசை இருக்கும் மறுபடி போகணுமே அப்படின்ட்டு. திடீர்னு ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் பிரச்சனையாயிரும், இதை குடும்பத்துடைய சூழ்நிலையா ஏதாவது ஒன்று மாறிடும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட நீங்கள் ஒவ்வொரு தொழுகைகளை கேட்கும் போது அல்லாஹும்ம ர்ஸுக்லனா ஹஜ்ஜ பைத்திக முக்கர்ரம் வ ஜியாரத் நபீனா முஅல்லம் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்ராரா வ மிராரா. இந்த துஆவை நீங்க அதிகமாக ஓதுங்கள். வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் யார் ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்யவன் என்ற வாழ்க்கை முழுவதும் நீயத்தோடு இருந்து அவன் மரணம் அடைந்தாலும் அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜி என்பது புனிதமான ஒரு பயணம். உம்ரா எப்போ வேண்டாலும் செய்யலாம். ஹஜ்ஜி என்பது வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ஹஜ்ஜி என் பாக்கியமான ஒரு ஹஜ்ஜாக நம்மளுக்கு அமைய வேண்டும். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களும் அந்த இடத்துக்கு செல்லும் போது யாரெல்லாம் உங்களிடத்தில் துவா செய்ய சொல்லுகிறார்களோ, எனக்காக வேண்டி, உங்கள் குடும்பத்துக்காக வேண்டி, ஊர் மக்களுக்காக வேண்டி, யாரெல்லாம் இந்த ஹாஜி இடத்திலே, ஹாஜிமா இடத்திலே யாரெல்லாம் துவா செய்ய சொல்லுகிறார்களோ மறந்து விடாமல் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது ஒவ்வொரு ஹாஜிகள் மீது கட்டாய கடமை. அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க இருக்காங்கல்லவா, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து நம்ம ஊர்ல ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன் அப்படின்னு இருக்காங்கல்லவா, அந்த ஹாஜிமார்களும் அந்த ஹாஜாக்களும் அவர்களை என்ன செய்யணும், அந்த புனிதமான அந்த நாட்கள் வரும்போது அவரிடத்திலே ஒரு கவலைகள், ஒரு தேட்டம் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன், இருந்தாலும் என்னுடைய வாழ்நாளில் இன்னொருக்கு அவர் ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னாங்களாம். ஆனா போக முடியலையே அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, போக முடியலையா, நீங்கள் அந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும்போது எல்லாம் நீங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமா துவா செய்யுங்கள், எப்படியாவது ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அதே போன்று நாமும் நம்முடைய ஊர்களில் இருந்து மட்டுமில்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பமாக அந்த இல்லம் காபத்துல்லாவுக்கு செல்ல வேண்டும். அதெல்லாம் கண்குள்ளா காட்சி, நம்முடைய மௌத்துக்கு முன்னாடியாவது அந்த இடத்தை பார்த்து மௌத்தா போக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த புனிதமான இடத்துக்கு யார் அந்த ஹாஜிகளாக, ஹாஜிமாக்களாக யார் வருகிறார்களோ அந்த கஅபத்துல்லாவும் ஹஜர் அஸ்வது கல்லும் அவர்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கஅபத்துல்லா நாளைக்கு மறுமையில் இவருக்கு சொர்க்கத்துக்கு சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி வல்லன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், ஹாஜிகளாகும் ஹாஜிமாக்களாகும் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகும் பிறந்த பாலகனை போல வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.